அந்த ராமலிங்கம் கரெக்டா பத்திரத்தை வாங்கிட்டு வந்துருவானா? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாண்டி. எப்படியாவது அந்த பத்திரத்தை ராமலிங்கம் கரெக்டா வாங்கிட்டு வந்துடணும். அப்போதான் எனக்கும் வேலை ஆகும். யோ, ஒரு பத்திரத்தை வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமாயா? 100 ரூபா பத்திரம்ல, அதான் 100 இடத்துல ஏறி இறங்கி பார்த்து விசாரிச்சு வாங்கிட்டு வரணுமா? நம்பிட்டேன். குடிகார பயல, குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஹலோ, குடிகாரன் அது இதுன்னு எங்களை மரியாதை இல்லாம பேசாதீங்க. அதான் எங்களுக்கு பேர் மாத்தியாச்சுல்ல, தெரியாதா? மது பிரியர்கள். இனி அப்படிதான் சொல்லணும், சரியா? சரி, பத்திரத்தையாவது ஒழுங்கா வாங்கிட்டு வந்தியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ராமலிங்கத்தை என்ன நினைச்சிட்டீங்க? கில்லியாக்கும். வர்ற வழியில எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பத்திரம் வாங்கிட்டு வர வழியில இனியனும் ராசாத்தி என்னை பார்த்துட்டாங்க. நானும் எஸ்கேப் ஆகலன்னு தான் பார்த்தேன். ஆனா என்ன வசமா மடக்கிட்டாங்க. என்ன சொல்ற? எதையாவது உளறி வச்சியா? நோ நோ நெவர். எவ்வளவோ மடக்கி மடக்கி என்ன கேட்டு பார்த்தாங்க. ஆனா நான் மசியவே இல்லையா. நேக்கா பேசி டேக்கா கொடுத்துட்டு வந்துட்டேன்ல. அப்பாடா, நல்ல வேலை பண்ண. அதான் நான் சொன்னேன்ல, நான் கில்லின்னு. கில்லியா கில்லி சல்லி பயல. மா இரு. சரி, முதல்ல பத்திரத்தை கொடு, நிறைய வேலை இருக்கு. பத்திரம் தான். ஏய், என்ன முழிக்கிற? இல்ல, பத்திரத்தை பத்திரமா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில தான் எவங்கிட்டையும் தீபட்டு இல்லையா? ப்ரோ, தீபட்டி கொடுங்க. யோ, அங்க ஓன் டேபிள்லயே நிறைய ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து கேக்குற? ஐயோ 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 ஐயோ. டேய், ஏன்டா இப்படி பண்ண? அண்ணா சேக் ஆயிடுச்சு. சேக்காச்சா? ஏமா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? இந்த வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிக்கங்க. எப்படியோ கையெழுத்து வாங்கி மிரட்ட தானே போறீங்க. அதுக்கு வெத்து பேப்பரா இருந்தா என்ன, பாண்டு பேப்பரா இருந்தா என்ன? ராஸ்கல், ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டேன். நானே அந்த ராசாத்தீனிய எந்த நேரத்துல மோப்பம் புடிச்சுக்கிட்டு இங்க வருவாங்கன்னு பயந்துட்டு இருக்கேன். உனக்கு விளையாட்டா போச்சு இல்ல? சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. திரும்ப போய் இன்னொரு பத்திரம் வாங்கிட்டு வந்துடுறேன். உன்னெல்லாம் நம்பி தனியா அனுப்ப முடியாது. எங்கேயாவது குடிச்சிட்டு உருண்டுட்டு கிடப்ப. நீ கூட போயிட்டு வா. யோ ராமலிங்கம், அந்த பேலன்ஸ் காசு இருக்குல்ல, அது கொடு. விளையாட்டு பிள்ளைமா நீங்க. நானே பேலன்ஸ் இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் பேலன்ஸ் கேக்குறீங்க? அடி சிறுபால. காமெடியா இருக்கா உனக்கு? ஏய் கண்மணி, விட்ரி. இப்ப ஆகிற வேலையை பாப்போம். என்கிட்ட தான் காசு இருக்குல்ல, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மா, லேட் பண்ணாம சீக்கிரமா வாங்கிட்டு வா. சட்டுன்னு வந்துடுறேன்டி. கோயிலாமா, ஃபாலோ மீ. போ போ. நாம எதை செஞ்சாலும் அதை கெடுக்கணும்னு இந்த ராசாத்தி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா. அவ தேடி புடிச்சு இங்க வரத்துக்குள்ள குமரன் கிட்ட பத்திரத்துல இருந்து கையெழுத்து வாங்கிடணும். ஏய் ரசதி, பார்த்து வரக்கூடாதா? ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு? இல்ல மாமா,
அந்த ராமலிங்க சொன்னதுல இருந்து மனசு அடிச்சுக்குது. குமர மாமாவுக்கு கண்மணியால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. ஏய், அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம நல்லதே நினைப்போம். அதான் கோயிலுக்கு வந்திருக்கோம்ல, எல்லாம் சரியா போயிடும். வா. வாங்கம்மா, இருங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ. அம்மா தாயே, குமரனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். அம்மா தாயே, ஆதிபராசக்தி, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அந்த கண்மணி புத்தி கெட்டு போய் மந்திரம் வசியம்னு ஏதோ தப்பான வழியில குமர மாமாவை மயக்க பாக்குறா. அதனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும். அந்த கண்மணி கிட்ட இருந்து மாமாவை மீட்க வழி தெரியாம அல்லாடிட்டு இருக்கோம். நீதான் குமர மாமாவை மீட்க வழி பண்ணணும். அம்மா, மந்திர சக்தியை விட தெய்வ சக்தி தான் உயர்ந்ததுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் தாயே. அவங்களோட தப்பான காரியத்தை நடக்க விடாம தடுக்கணும். கண்மணி, என்னாச்சு? ஏதோ பத்திரம் வாங்கிட்டு வர சொல்லி திட்டிட்டு இருந்தா. நான் என்ன போய் வாங்கிட்டு வரவா? இல்ல பரவாயில்ல, நான் வாங்க ஆள் அனுப்பிட்டேன். ஆமா, எதுக்கு பத்திரம்? சொல்லு கண்மணி. அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க. ஆனா அந்த ஸ்னேகா அதை கெடுக்கணும்னு இல்லாத வேலையெல்லாம் பண்றா. நம்ம குடும்பத்து ஆளுங்க கிட்டயே ஏதோ சொல்லி மனச மாத்தி நம்மளுக்கு எதிரா பேசுற மாதிரி பண்ணிட்டா. அவங்க யார் நம்மள குறை சொல்ல? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா நீங்க முன்னாடி லவ் பண்ணது அந்த ஸ்னேகா வச்சுக்கிட்டு அந்த ஸ்னேகா பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்ல. அதுக்காக தான் இந்த பத்திர ஏற்பாடு. சும்மா ஒரு 4 வரிங்க. அந்த ஸ்னேகாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு எல்லாமே என் கண்மணி தான். அவதான் எனக்கு லீகலான மனைவி. வேற யாருக்கும் எந்த உரிமையும் இல்லைன்னு எழுதி நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா போதும். அப்படியா? என்னங்க, கையெழுத்து போட்டு கொடுப்பீங்க தானே? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? உனக்காக நான் ஒரு கையெழுத்து என்ன ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லா உட்காந்து கையெழுத்து போட சொன்னாலும் உனக்காக உட்காந்து போடுவேன். அது போதுங்க எனக்கு. நான் எப்பவும் உனக்கு தான் கண்மணி. வேற யாரையும் நான் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன்.
என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா, இது எந்த இடம்? நாம ஏன் இங்க இருக்கோம்? ஐயோ, டைம் ஆச்சு. நான் மில்லுக்கு போகணும். லோடு வேற ஏத்தி இருக்கணும். ஐயோ, என்னங்க நீங்க பாட்டு கிளம்புறேன்றீங்க? கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க வாங்க. கண்மணி, நான் போகணும். ஐயோ உட்காருங்க. என்னங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போலன்னா என்ன? அதான் மாமா கபில நல்லா இருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஆமால. ஆமாங்க, நீங்க இங்க இருந்தே ஆகணும். இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கை பூரா ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கதா இந்த சிறப்பு பூஜைக்கே ஏற்பாடு பண்ணிருக்கு. அந்த பூஜையில நீங்களும் நானும் ஒன்னா இருந்து சில சடங்குகள் பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அது புரியாம நீங்க பாட்டுக்கு கிளம்புறீங்க. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? என் கூடவே இருக்கணும். என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரி கண்மணி. ஏதோ ஒண்ணு குமரனை டிஸ்டர்ப் பண்ணி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துது. அநேகமா அது அந்த ராசாத்தி வேலையா தான் இருக்கும். சீக்கிரமா பூஜையை முடிச்சு பத்திரத்துல கையெழுத்த வாங்கணும். அநேகமா அது அந்த ராசாத்தி வேலையா தான் இருக்கும். சொல்லுப்பா. ஏய், அந்த லேண்ட் மேட்டர் தானே? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் வராது, நீ பயப்படாத. ஏய், நான் தான் உங்ககிட்ட பயப்படாதன்னு சொல்றேன்ல. ஏகாம்பரம் என்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு தரேன். நான் சொன்ன அண்ணன் கேட்பாரு. நீ ஒன்னும் பயப்படாத, உன் மேட்டரை நான் முடிச்சு கொடுப்பேன். புரியுதா? சார் சார் சார், உங்க 100 ரூபீஸ் கீழே கிடக்குது பாருங்க. தேங்க்ஸ் பா. தம்பி தம்பி, போ போ போ. ஏய், லெஃப்ட் லெஃப்ட். சரியா? ஏய் தம்பி, ரைட் 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 ரைட்ல போ. அப்படிதான் போகுது. இந்த மரம் மறைக்குது, அடிச்சு உடிச்சு போடுமோ? யோ ராமலிங்கம், என்ன லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு போன வாக்கிலே போயிட்டு இருக்க? மா, நீங்க சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுனா சும்மாவா? யோ, நீ போயா, ரைட்ல போயா. குடிகார பையன் ரூட்டை மறந்துட்டான் போல. யோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. மாமா, கடையில ஒரே கூட்டமா இருக்கும். காசை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானும் வரேன். அத சொல்றேன் இல்ல, நீங்க வேற. அங்க ஹெவி கூட்டமா இருக்குமா. கூட்டத்துல வந்து நீங்க மாட்டிக்கிறீங்கன்னா சின்ன புண்ணமா ஆயிருவீங்க. அப்புறம் கண்மணி அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? மா, யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லம்மா. காலி ஆயிராங்க. என்ன பத்திர ஆபீஸ்ல அவ்வளவு கூட்டமாவா இருக்கும்?
காலி ஆயிடும்ல சொல்ற? மாவ், இந்த ஆளு சுத்தி சுத்தி வந்தது பத்திரம் கிடைக்கல, சரக்கு கிடைக்கி. ஏய் அடே குடிகார பயல, சரக்கு வாங்குவா இவ்ளோ அவசரப்படுற? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என் பொண்ணு அங்க பத்திரத்துல எழுதி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னடானா சரக்கு வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை எல்லாம் அப்படியே காலை உடைக்கணும்டா. அட என்னவா நீங்க சரக்கோட அருமை பெருமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விட்டா கிடைக்காதுமா, காலி ஆயிருமா அப்புறம். நான் ஒரே ஒரு குவார்டர் வாங்கிட்டு வரேன், மிச்ச காசையும் வாங்கிட்டு வந்து அதை வச்சு பத்திரத்தை வாங்கிட்டு போய் கையெழுத்து வாங்கிக்கலாம். மா கொடுங்கம்மா. ஏய், ஒழுங்கு மரியாதையா பத்திர ஆபீஸ்க்கு வழி சொல்ல போறியா இல்லையா? சொன்னா சரக்கு வாங்க காசு தருவீங்களா? கண்டிப்பா தரேன், சொல்லு. சரி வாங்க. வா. காளியே நமக, பத்ரகாளியே நமக, சாமுண்டேஸ்வரியே நமக, வீரபத்ராய நமக. ஓம் ஜெய் காளி மகாகாளி. ஓம் க்ரீம் லீம் லீம். மா, ரெண்டாவது பூஜை முடியிற கட்டத்துக்கே வந்துருச்சு. உன் புருஷனை வசியம் பண்ண 3 மணி நேரம் கெடுவுல இன்னும் 1/2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நான் 3வது பூஜையை முடிச்சாகணும். நீங்க பாட்டுக்கு முடிச்சிருங்களேன் சாமி. முடிச்சிடுங்கன்னா எப்படி முடிக்கிறது? பணம் இங்க. பரந்தாமன் பேங்குக்கு போயிருக்காரு, அவர் பணத்தோட வந்துருவாரு. பாத்தீங்களா சாமி, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டாரு பாருங்க. முதல்ல பணத்தை சாமி கிட்ட கொடுங்க, அப்பதான் அவர் அடுத்த பூஜையை ஆரம்பிப்பாரு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அது இல்ல கண்மணி, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சொல்றீங்க? அது வந்து பணம். எவன்னே தெரியல கண்மணி, என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு 4 லட்சத்தை லவுட்டிக்கிட்டு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். பணம் இல்லையா? அப்ப நான் பூஜை பண்ண மாட்டேன். சாமி சாமி, அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க பூஜையை பண்ணுங்க, நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் சரி வராதுமா. இந்த மாதிரி நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். பூஜை முடிஞ்சு உங்க காரியம் கை கூடின உடனே பணத்தை கொடுக்காம இழுத்தடிப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறமா பூஜையை பத்தி யோசிக்கலாம்.